பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையில் கூட வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இரவும் பகலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் வேதத்தை தியானிப்பது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், நேசிக்கிறோம், ஆனால் யோசிக்கிறோமா? நாம் வாசித்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன தேவன் ஆலோசனை கொடுத்தார், என்ன நம்மோடு பேசினார் என்பதை நாம் யோசிக்கிறோமா? தியானிப்பது, யோசிப்பது எல்லாம் ஒன்றுதான். உங்களுக்கு கவலைப்பட தெரியுமா? கவலைப்படும் போது என்ன செய்கிறோம்? என்னை இப்படி பேசிட்டாங்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று சொல்லி நம்ம அதையே குறித்து நினைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு கவலைப்பட தெரியும் என்றால் உங்களுக்கு தியானிக்க தெரியும் என்று அர்த்தம். தியானிக்கக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வாசித்த பகுதியிலிருந்து தேவன் என்ன நம்மோடு பேசினார், என்ன அவருடைய விருப்பத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை போஜனத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புசிக்கும்போது நாம் இதிலே பிழைப்போம். அதனால தான் நாம் என்ன சாப்பிடுகிறோம், என்ன வார்த்தையை கேட்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. எப்படி சாப்பிடுகிறோம் என்பதும் அதை விட முக்கியமானது. பெரும்பாலான வியாதிகள் நாம் சாப்பிடுகிறதுனால் வருகிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் மருத்துவர்கிட்ட போனோடனே, டாக்டர்கிட்ட போனோடனே அவர் கேட்குறாரு, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு முதல் கேள்வி கேட்பார். இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கும் விதத்தை குறித்து கவனமாயிருங்கள் என்று. உணவை நன்றாக மென்று உமிழ்நீரோடு சாப்பிட வேண்டும். நாம் பலப்படத்தக்கதாக மென்று தின்னும் பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் வேதத்தை கடகடகடவென்று ஏதோ ஒரு கடமைக்காக வாசிப்பதல்ல. பிடித்த உணவை எப்படி நாம் மென்று ரசித்து ருசித்து சாப்பிடுவோம் இல்லையா? அதுபோலவே வேதத்தின் ஒவ்வொரு பகுதியையும் வாசிக்க வேண்டும். வாசித்து ஓடக்கூடாது. பொறுமையாக மென்று சாப்பிடுவது போல் இந்த வேதத்தை மிகவும் நன்றாக அழகாக தியானித்து 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 நாம் அதிலே வளர வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உடைய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நூறத்தனையாய் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். உடைய வேதத்தினுடைய நடக்க இரவும் பகலும் இந்த வேதத்தையே தியானிக்க கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.